முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். நாமளும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். அதாவது எனக்கு சம்பளம் பத்தலப்பா. அதாவது பொருட்களோட விலை அநியாயமா ஏறி போச்சு. அப்புறம் மாச தொடக்கத்திலேயே இஎம்ஐ அது இதுன்னு கட்டி என்னோட பர்ஸு காலி ஆயிடுது. இப்படின்னு நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லிருவோம். ஆனா இதனால உண்மையான ரீசன் என்ன? நம்ம கையில காசு இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இது பணம் அதோட மதிப்பை இழக்குது. இதோட டெக்னிக்கல் நேம் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல ஃபினான்ஸ் நாலேஜை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் ஒவ்வொரு எபிசோடாக நம்ம கொடுத்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடியே 2 எபிசோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நாலேஜும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ எப்போ போட்டாலும் அதோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு பிரவீன் ஷேர். ஃபினான்ஸ் நாலேஜ் கேர்ள்ஸுக்கு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏன் முக்கியம்னு சொல்கிறீங்கன்னா, மேக்சிமம் சம்பாதிக்கிறது ஆண்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. பட் அதை ஹேண்டில் பண்ணுறது இந்த ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்ச வரைக்கும் கோல்டு இல்லது லேண்டு, அதுக்கப்புறம் சீட்டு அந்த மாதிரி போடுவாங்க, கோல்டு சீட்டு அந்த மாதிரி கட்டுவாங்க. அதை தாண்டி போனோன்னா கவர்மெண்ட் ஸ்கீமு அந்த மாதிரி போவாங்க. பட் இது எல்லாமே நம்ம இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ நம்ம அதோட நாலேஜை நம்ம கெயின் பண்ணணும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதோட டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது காசு அதோட மதிப்பை இழக்குது, அதாவது இழக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த இன்ஃப்ளேஷன். நம்ம பல வாட்டி யோசிச்சிருப்போம். நம்ம தான் இவ்வளோ வேலைக்கு போய் கஷ்டப்படுறோம், ஒரு பொருளை நம்மளால் வாங்க முடியல, விலைவாசி உயர்வாக இருக்கனால ஏன் இந்த கவர்மெண்ட் அதிகமாக காசு தான் அவங்க எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணலாமே, நமக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பல திங்கிங் நம்ம ஓடும். பட் இது ரியாலிட்டியாகவே நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு சாம்பிளோட சொல்கிறேன். அதாவது 2000லேருந்து 2008 சிம்பாப்வேல இந்த மாதிரி பண்ணாங்க. அதாவது இந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட நாட்டு கடன் அடைக்கிறதுக்காக பல மடங்கு காசை அவங்க அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. அச்சடிக்க ஆரம்பித்ததும் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் மக்களுக்கிடையும் கையில் காசு அதிகமாக புழக்கம் ஆரம்பித்தது. அதிகமாக புழக்கமாக ஆரம்பித்த உடனே அதோட மதிப்பு குறைய ஆரம்பித்தது. இதுவே எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கடையில் ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாம்பழம் வாங்குறதுக்கு 6 பேர் போகிறாங்க. ஒரு மாம்பழத்தோட விலை ₹1 தான். 6 பேர்கிட்ட ₹1 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாரும் போவாங்க. ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அந்த அவருக்கு கடைக்காரர் அந்த ₹1 யார் கொடுக்குறாங்களோ அந்த மாம்பழத்தை கொடுத்துருவாரு. இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த 6 பேர்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது. அதாவது ஒரு தட்டை ₹1 இருக்குது, இன்னொரு தட்டை ₹5 இருக்குது, இன்னொரு தட்டை ₹10 இருக்குது, இன்னொரு தட்டை ₹20 இருக்குது. அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மாம்பழம் தான் இருக்குது. அப்போ ஒரு மாம்பழத்தை ₹1 கொடுத்து வாங்குறாருல, அவர் வாங்க முடியுமா? இல்லது ஒரு மாம்பழத்தை ₹1 கொடுக்காம ₹20 கொடுப்பாரு ஒருத்தர், அவரால் வாங்க முடியுமா? டெஃபினட்டாக அந்த ₹20 கொடுத்து தான் கொடுக்குறவருக்கு தான் அந்த மாம்பழம் அவர் கடைக்காரர் கொடுப்பாரு. இது எதனால் நடக்குது? அதாவது காசு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கனால ₹1 மாம்பழத்தை ₹20 கொடுத்து வாங்கி அந்த பொருளோட விலையை அதிகமாக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம், சினிமா தியேட்டருக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு பொருட்களையும் நம்மகிட்ட காசு அதிகமாக இருக்கனால வாங்கி அந்த பொருளோட விலையை ஏற்றி காசோட மதிப்பை கம்மி பண்ணிட்டோம். அதாவது ₹1 மாம்பழம் தான் அது வித்துட்டு இருந்துச்சு. அந்த ₹1 மாம்பழத்தை இப்போ ₹20 கொடுத்தனால அது ₹20 கொடுத்தாதான் நமக்கு அந்த மாம்பழம் கிடைக்கிற மாதிரி அந்த பொருளோட விலையை அதிகமாக்கிட்டோம். இதுதான் இன்ஃப்ளேஷன், சிம்பிளாக புரியுற மெத்தடு. இதை தான் அந்த கவர்மெண்ட் அதிகமாக நோட்டை அச்சடிச்சு இப்போ அந்த ஜிம்பாப்வே நாடு 8000% அந்த நோட்டோட மதிப்பு இழந்திருக்கு. அதாவது ஒரு டீ வாங்கினாலே நீங்கள் ₹1,00,000 கொடுக்கணும். அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஹங்கேரி நாட்டிலையும் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகி
அங்கே வந்து ஒவ்வொரு 15 மணி நேரத்துக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதனால் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸே ஆயிடுச்சு. அதோட எக்கனாமியே கொலாப்ஸ் ஆகி இப்போ வந்து அதோட நோட் எல்லாமே பிளாட்ஃபார்மில் வித்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கடையில் அந்த கள்ள நோட்டு வாங்கி குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கட்டுக்கட்டா நோட்டை வந்து அவங்க பிளாட்ஃபார்மில் வித்துட்டு இருக்காங்க. டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணுறாங்க, துணி காய போடுற மாதிரி இது பண்ணுறாங்க. நிறைய பேர் விளையாட்டு பொருளாக தான் அந்த நோட்டை வந்து அந்த ஜிம்பாப்வே நாட்டோட நோட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன். செகண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை அது மூலமா கிரியேட் ஆகுது. அதாவது கோல்டு, லேண்டு அந்த மாதிரி இருக்கும். அதாவது அது குறிப்பிட்ட இதுதான் இருக்கனால அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதாவது போன வருஷம் வந்து ஒரு சென்ட் வந்து 5 லட்ச ரூபான்னு வாங்கியிருந்தோம்னா, இந்த வருஷம் ஒரு சென்ட் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம். இது வந்து மக்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்கனால, அது டிமாண்டாகவும் இருக்கனால, மக்கள் அதிகமாக காசு கொடுத்து கொடுத்து அதை வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணி இன்ஃப்ளேஷனையும் அதிகப்படுத்துகிறாங்க. காசோட மதிப்பை வந்து குறைச்சிட்டாங்க. அந்த அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கோல்டோட ரேட்டு, லேண்டோட ரேட்டு அப்படி ரெண்டையுமே மக்கள் காசு அதிகமாக இருக்கனால அதை கொடுத்து கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் வந்து இன்ஃப்ளேஷன். தேர்ட் டைப் என்னன்னா காஸ்ட் டு புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோல், டீசல் இது வந்து வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதனால அதோட ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய காய்கறி பொருட்கள், அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். சரி, ஓகே பிரவீன். அப்போது இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாக கிரியேட் பண்ணுறதுனாலையும் காசு அதிகமாக நம்ம அச்சடிக்கிறதுனால தானே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம வந்து காசை வந்து நம்ம அச்சடிக்காமல் இருந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இந்த காசை வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை அதிகமும் படுத்தக்கூடாது, கம்மியும் படுத்தக்கூடாது. இதுதான் எல்லா கண்ட்ரியுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷனை வந்து அதிகமாக போட மாட்டாங்க, கம்மியாகவும் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காசு வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணல, அப்படியே ஒரு பொருளோட வேல்யூ, அப்படியே ஒரு மாம்பழத்தோட வேல்யூ ₹1 இருக்கட்டும், எல்லார்ட்டையும் நார்மலாக காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அதை செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி செலவு பண்ணாதான், அதாவது இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு டிஷர்ட் இருக்குன்னா, அந்த டிஷர்ட் வந்து ஒரு ₹50ன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்சாலும் அது ₹50 தான். அப்போ எப்படி நீங்கள் அதை வந்து வாங்குவீங்க? நம்ம இதை அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம், இல்லை அடுத்த மாதத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. அப்படி நம்ம அந்த கடைக்காரனுக்கு வியாபாரமே இருக்காது. அப்போ அவன் அந்த ரேட்டை கம்மி பண்ணுவான். ரேட்டை கம்மி பண்ணாலும் சரி, கம்மி பண்ணிட்டான், இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமே இப்படி ஒவ்வொரு பொருளையுமே நம்ம வாங்காமே இருந்துட்டோம்னா அந்த மணியோட சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக நடக்காது. இந்த மணியோட சர்க்குலேஷன் இல்லைன்னா எக்கனாமி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா பிஸ்னஸ் வளராது, பிஸ்னஸ் வளரலைன்னா எக்கனாமி வளராது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்காது, இப்படி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அது இன்ஃப்ளேஷனோடையும் அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்காக தான் கவர்மெண்ட் எல்லா நாட்டோட கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை ஒரு ஸ்டேபிளாகவே வச்சிருக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போகாமையும், ஜிம்பாப்வே மாதிரி நடக்காமையும், ரொம்ப கம்மியாகவும் போகாமையும் அப்படி ஒரு ஈக்குவலாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த இன்ஃப்ளேஷனை. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனை வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதிகமாக வந்து நோட்டு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஆர்பிஐ கவர்மெண்ட் இருக்குல்ல, ஆர்பிஐ கவர்மெண்ட்டில் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது லோன் கொடுப்பாங்களே, வீட்டு லோனு இதெல்லாம் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் லோன் எல்லாமே, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க, அதாவது குறைப்பாங்க. குறைக்கும் போது என்ன நடக்கும்? மக்கள் அதிகமாக பர்சனல் லோன் வாங்குவாங்க, பர்சனல் லோன், பிஸ்னஸுக்கு லோன் வாங்குவாங்க, எல்லாம் வாங்கி செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எக்கனாமி வந்து க்ரோ ஆகும். எக்கனாமி க்ரோ ஆகும், ஜிடிபியோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இது வந்து இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தினால இது நடக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும், ரொம்ப ஓவராக நாட்டுக்குள்ளே பணப்பழக்கம் இருக்குது, அதை கம்மிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிண்ட் நோட் அடிக்கிற இதை வந்து கம்மி பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாலே நம்ம வந்து லோனை வந்து இப்போ அதிக வட்டிக்கு பேங்க் லோன் கொடுக்கும்போது நம்ம வாங்க ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் ஆகிடும், செலவு பண்ணவும் தயங்குவோம். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். இந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுது. ஓகே பிரவீன், இது வந்து கவர்மெண்ட் ஓகே. இது நம்ம பர்சனல் லைஃப்பில் எப்படி வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் வரும். இதை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை 100 ரூபான்னு வாங்குறோன்னா,
அடுத்த வருஷம் நமக்கு வந்து அந்த பொருள் வந்து 107 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. இதோட காரணமும் இந்த இன்ஃப்ளேஷன் தான். ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் அந்த சேவிங் ஸ்கீமில் போட்டிருக்கேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன், கோல்டில் போட்டிருக்கேன், லேண்டில் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டுறது வந்து மேக்ஸிமம் 5% தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நார்மல் இந்தியாவோட இன்ஃப்ளேஷனே 7 to 8%. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அந்த பொருள் வந்து அடுத்த வருஷம் நாங்கள் 107 ரூபா கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு கிடைக்கிறது வந்து 104 ரூபா தான் கிடைக்கும், அதாவது 4%. அப்போ இன்னும் 3 ரூபா நமக்கு வந்து அந்த காசோட மதிப்பை வந்து இழக்கிறோம். ஸோ இதனால நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதான் நம்ம காசை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோன்னே அர்த்தம். இது தெரியாமல் நிறைய மக்கள் வந்து இன்னுமே பேங்க்லையும் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போட்டு வச்சுருக்காங்க. கோல்டு லேண்டு ஓகே தான், பட் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நிறைய மக்கள் இன்னுமே சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் கூட நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பட் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட காசு வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, பாண்ட்ஸு, இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி நம்ம கிளியராக நான் கொடுக்குறோன்னா, இப்போ வந்து நம்ம ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் பங்குச்சந்தையை பற்றியும், பாண்ட்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதை பற்றியும் நம்ம ஒவ்வொரு எபிசோடாக நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ண தான் போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் கொடுத்த தகவல் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதில் நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் லிங்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வணக்கம் உறவுகளே.